கவின் ரியலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா நியர் பட்டாபிராம் கிட்ட, அதாவது ஆவடி டு பட்டாபிராம் போகிற வழியில் சிந்து நகர் சொல்லுவாங்க. அது உள்ளே வந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க. நல்ல டீசென்ட் லொக்காலிட்டி, வீடுகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. அதாவது அந்த பக்கம் பாருங்கள், நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இங்கே ஃபுல்லாக இண்டிவிஜுவல் ஹவுசஸ். இந்த பக்கம் நிறைய இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்குது, காலி இடங்களும் இருக்குது. இதுவும் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். இதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராப்பர்ட்டினே சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரெண்டு பக்கமும் வந்து ரோடு, டபுள் சைட் ரோடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி. இந்த பக்கம் இருக்குது. ஆக்சுவலாக எக்ஸிஸ்டிங் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு. ஆனால் இது இருக்கிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா 50 அடி வரைக்கும் வரும். ஏன்னா பக்கத்தில் ஒரு சின்ன காவா போகுது, அந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த காவா வரைக்குமே ரோடு இருக்குது உங்களுக்கு. கிட்டத்தட்ட 50 அடி ரோடு. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது வந்து நம்ம பார்க்குறது வந்து ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய ஒரு ரோடை பார்க்குறோம். அந்த சைடு ஒரு ரோடு இருக்குது, ஆப்போசிட் சைடு இருக்குது 60 அடி ரோடு. இதுதான் மெயின் பாயிண்ட்டு. ஏன்னா நிறைய இடத்துல 20 அடி 25 அடி தான் கிடைக்கும். அப்படியே ரெண்டு சைடு ரோடு இருந்தாலும் 30 ஃபீட் தான் இருக்கும் மேக்ஸிமம். இது ஒரு பக்கம் 50, ஒரு பக்கம் 60. ரொம்ப பெரிய ரோடு. தாராளமாக நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது காரை வெளியே விட்டுக்கலாம். வீடு கட்டான கார் 2 கார் வெளியில் விடலாம். பசங்க விளையாடுறதுக்கும் இடம் இருக்கும், வண்டிகள் திரும்புறதுக்கு எல்லாத்தையும் வசதிகள் வந்து ரோடு பெருசாக இருந்தால் நிறைய வசதிகள் இருக்கும் உங்களுக்கு. சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேண்டில் வந்து கோர்ஸ் இருக்குது. லேண்டில் வந்து கொஞ்சம் கோர்ஸ் இருக்குது. இதை வந்து ரெண்டாகவும் பிரிச்சிருக்காங்க அவங்களே. சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஈஸ்ட் ஃபேசிங் வந்து பார்த்தீங்கன்னா 23 அடி ஃப்ரண்டேஜ்லேயும், பேக் சைடில் 29 அடியும் பிரிச்சிருக்காங்க. அப்போ 1760 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட்டாகவும், 2180 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட்டாகவும் பிரிச்சிருக்காங்க. 61 அடி லென்த் வருது. இல்லை ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு நான் வந்து கட்டிக்கிறனால தாராளமாக நீங்கள் வந்து கட்டிக்கலாம். ஒரு பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா 62 லட்ச ரூபாயும், இன்னொரு பிளாட் 72 லட்ச ரூபாயும் கோட் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.38 அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. நான் உள்ளேயும் காமிக்கிறேன் பிளாட் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் செடிகள் தான், பில்லு தான் உங்களுக்கு. நான் உள்ள அந்த பக்கமாக வரலாம் வேண்டாம், நான் அந்த ரோட நான் காமிக்கிறேன். பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு பெரிய பில்டிங் கட்டிருக்காங்க, பக்கத்தில் ஒரு வீடு ஃபுல்லி காம்பவுண்டட். நல்லா தாராளமாக வந்து ஒரு அழகான ஒரு பெரிய பங்களா போடுறதுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த கோர்ஸை நீங்கள் வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணலாம். எப்படின்னா ரெண்டு பக்கம் ரோடு இருக்கிறதால 60 அடி வெஸ்ட் ஃபேசிங் பக்கம் இருக்குது. நிறைய பேர் வெஸ்ட் ஃபேசிங் வந்து முஸ்லீம் மட்டும் தான் நீங்கள் வந்து வாசல் வச்சு கட்டுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஓகே முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பக்கம் நீங்கள் நல்லாவே வாசல் வச்சு கட்டிக்கலாம். இந்த பக்கம் நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணி அந்த கோர்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சென்ட்ரா வீடு கட்டிட்டு சுற்றி கார் பார்க்கிங், கார்டனிங் இது மாதிரி வச்சுக்கலாம். அது மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம அந்த சைடும் போய்ட்டு பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்ட்டு. அந்த சைடு வியூவும் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான். ஒரு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங், ஒரு பக்கம் வெஸ்ட் ஃபேஸிங். இன்னும் ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் அதெல்லாம் இந்த ஏரியாவில் வரணும், கண்டிப்பாக வந்துடும். ஆவடி வந்து மாநகராட்சி ஆச்சு, நிறைய வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து எல்லா இடமும் வந்து ட்ரைனேஜ், மெட்ரோ வாட்டர் போட்டுட்ருக்காங்க ஒரு ஏரியாவாக. தாராளமாக வந்துடும். நல்லா இதில் தார் ரோடு பண்ணியிருக்காங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸ்ட்ரீட் வந்து நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த ரோடு வந்து பஸ் போகக்கூடிய ரோடு. இந்த ரோட்லேயே பஸ் போகுது, பக்கத்தில் மினி பஸ் வந்து உள்ளே போகும். 1 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு வந்து சிடிஎஸ் ரோடு வந்து ரீச் ஆகலாம். கண்டிப்பாக இப்போ வந்து 3500 கோட் பண்ணுற ஒரு ப்ரைஸ். ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்துக்காக ஏற்றிட்டு வராங்க. இங்கே வந்து ரோடு எக்ஸ்டென்ஷன் இருக்குது மெயின் ரோடில், அது ஒன்று. ரெண்டாவது ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே ரன் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு ரேட்டாக வந்து ஏறிட்டே வரும். இங்கெல்லாம் முதல்ல வந்து 2000 இருந்தது, இன்றைக்கி வந்து 3500. இன்னும் போக போக ரேட் அதிகமாகிட்டே தான் போகும், கம்மியாகாது. இன்வெஸ்ட்மெண்ட் தேடிட்டுருக்கீங்க, இல்லை வீடு கட்டுறது தேடி தான் இது சூட்டபிளான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். வாங்க அந்த சைடு இருக்கிற ரோடும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது அந்த மெயின் ரோடு உங்களுக்கு. இந்த மெயின் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து டயர் ஷோரூமும் மேலே வந்து ஃபின்கார் இருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் இருக்குது. என்னென்ன இருக்குன்றது நான் உங்களுக்கு பார்க்குறேன். பக்கத்தில் ஒரு ஃபார்மசி காலேஜ் ஒன்று இருக்குது. இது ஆப்போசிட்டில் ஸ்டேஷன். நிறைய இம்ப்ரூவ்மெண்ட். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமர்ஷியல் ஆகிடுச்சு. இப்போது பக்கத்தில் என்னென்ன ஷோரூம் இருக்குதுன்றது நான் அதை காமிக்கிறேன். இந்த பில்டிங் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. இது வந்து மகேந்திரா ஷோரூம். இதுக்கு பின்னாடி தான் அந்த லேண்ட்லாம் இருக்குது, நம்ம பார்த்த வீடு. இந்த சைட் பாருங்கள், அந்த மகேந்திரா முடிஞ்ச உடனே பக்கத்துலேயே வந்து டாடா ஷோரூம். டாடா ஷோரூமுக்கு அப்புறம் வந்து பார்த்தா ஹுண்டாய் ஷோரூம். இது மாதிரி ஷோரூம்ஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சு. ப்ரைம் லொக்கேஷன் மாதிரி ஆகிடுச்சு அவங்களுக்கு. இதுலேருந்து தான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பக்கத்தில் குடோன்ஸ் இது மாதிரி நிறையா இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் உங்களுக்கு. ஆப்போசிட்டில் ஸ்டேஷன், பெட்ரோல் பங்கும் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு. இந்த சைடு வந்து ரோடு பாருங்கள், ரோடு எக்ஸ்டென்ஷன் இதில் இருக்குது உங்களுக்கு. ரோடு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. நம்ம இப்போ ப்ராப்பர்ட்டி போயிட்டு பார்க்கலாம். நம்ம பக்கத்தில் சின்ன ஷோரூமு, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேசி ஹாஸ்பிட்டல். இங்கேருந்து கேசி ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த நம்ம பார்த்த பில்டிங்க்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் வரும் உங்களுக்கு, அவ்வளோதான். இதுக்கு பக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது.
இது மாதிரி நல்ல டெவலப்டு ஏரியா அது. ஃபியூச்சரில் போக போக கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான். இது வந்து பஸ் ஸ்டாப் உங்களுக்கு. பக்கத்தில் ஒரு பைக் ஷோரூம் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், சர்ச்சு ஒன்று இருக்குது பக்கத்தில். பெந்தகோஸ்தே சபை வந்து பக்கத்தில் இருக்குது. இதுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர் தான் வரும். இது வந்து ஒரு ஷோரூம், மாருதி ஷோரூம். அதனால் எல்லா ஷோரூமும் பக்கத்தில் இருக்குது. நம்ம அடுத்த சைடு அந்த ரோட்டில் பார்த்துட்டு இந்த சைடு வந்திருக்கோம். இது 60 அடி ரோடு. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த கல் இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் வரும் உங்களுக்கு. 60 அடி ரோடு. இது ரொம்ப பெரிய ரோடு. பக்கத்தில் பாருங்கள் அப்பார்ட்மெண்ட் மாதிரி வீடு வாடகைக்கு கட்டி விட்டுருக்காங்க. அது மாதிரி நீங்கள் வந்து இங்கே பண்ணலாம். இந்த லேண்டே கோர்ஸ் தான் இதுவும். எப்படி பில்டிங் கட்டிருக்காங்க அது மாதிரி நீங்களும் வந்து ஒரு பெரிய பில்டிங் கட்டி வாடகைக்கு விடணும் அப்படின்னாலும் வரலாம் உங்களுக்கு. நல்ல ஒரு பெரிய ரோடு. இந்த ஏரியாவே கோர்ஸாக தான், இந்த லேஅவுட்டே கோர்ஸாக தான் போட்டிருக்காங்க. ஆப்போசிட்டில் இப்போ நீங்கள் இந்த பக்கம் வீடு கட்டி இந்த ஆப்போசிட்டில் ஹை டென்ஷன் லைன் போகுது. ஆனால் ரோட்டில் தான் போகுது. பாருங்கள், இவங்க கட்டி வச்சுருக்காங்க, ரோட்டில் தான் போகுது. பக்கத்தில் பஸ் ரூட்டும் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதுதான் இந்த சைடு வெஸ்ட் சைடு லேண்டு. பக்கத்தில் வந்து பார்க் இருக்குது. ஒரு சின்ன கோயிலும் பக்கத்தில் இருக்குது. பார்க் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி வீடு வாடகைக்கு கமர்ஷியலாக கட்டி விடணுன்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக விடலாம். இந்த பக்கம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதுதான் லேண்டு. கோர்ஸ் எந்தளவுக்கு தெரிந்து பாருங்கள். கோர்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. லேண்டு உள்ளே வந்திருக்கும். பாதி கல் மாதிரி பிரிச்சிருக்காங்க இவங்க. பாயிண்ட் பிரிச்சிருக்காங்க, போட்டுட்டு பிரிச்சிருக்காங்க. 1176 1760 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட்டாகவும் 2180 ஒரு பிளாட்டாகவும் பிரிச்சிருக்காங்க. 2 பிளாட்டாக பிரிச்சிருக்காங்க. தேவைப்படுறாங்க எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. ப்ரைஸ் வந்து per ஸ்கொயர் ஃபீட் 3500 கோட் பண்ணுறாங்க. CMD அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. லோன் வேணும் அப்படின்னாலும் போகலாம் தாராளமாக. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்க நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தால் எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.